தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ஏராளமான பிரச்சினைகள் நிலவி வருகின்றன. நடிகர் சங்கத்தின் இடத்தில் வணிக வளாகம் கட்டுவதற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது தொடர்பாக உருவான பிரச்சினை முடிவடையாத சூழ்நிலையில் வரும் ஜூலை 15ஆம் தேதி நடிகர் சங்க தேர்தல் நடக்கவுள்ளது. இதுகுறித்து விரிவாக இப்போது பார்க்கலாம். தமிழ் திரைப்படத்துறை சார்ந்து 26 சங்கங்கள் இயங்குகின்றன. சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இயங்கும் இந்த சங்கங்களுக்கு மத்தியில் நாடக நடிகர்களுக்கும் பிரதிநிதித்துவத்தை வழங்கி வரும் தனித்துவம் பெற்ற ஒரு சங்கமாக விளங்குகிறது தென்னிந்திய நடிகர் சங்கம். 1952ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆரம்பத்திலிருந்தே கடனில் இயங்கி வந்தது. நடிகர் விஜயகாந்த் இந்த சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதன் மூலமாக மொத்த கடனையும் அடைத்து லாபகரமாக இயங்கத் தொடங்கியது. கஷ்டப்பட்டு காட்டி அது கடனாக இருந்தபோது விஜயகாந்த் தலைமையில் எல்லாரும் போய் ஸ்டார் நைட் நடத்தி கடனெல்லாம் அடைச்சி அது 1 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி போட்டு வச்சிருக்க ஒரு இடத்த தரமட்டம் ஆக்கின பிறகு இப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நடிகர் சங்கம் வராது. நடிகர் சங்கம்ங்கிற பேரில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முழுக்க இருக்கும். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு நடுவில் ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் நடிகர் சங்கம் இருக்கும். 2006ஆம் ஆண்டில் சரத்குமார் முதன்முறையாக நடிகர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் வணிக வளாகங்கள் மற்றும் திரையரங்கங்கள் கட்டுவதாக முடிவு செய்யப்பட்டது. அதற்காக 2010 நவம்பர் 25ஆம் தேதி சத்தியம் குழுமத்தோடு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் இதற்கான அனுமதியை உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசிக்காமல் வழங்கியதாக முதன்முறையாக பிரச்சினை தொடங்கியது. இந்த ஒப்பந்தத்தில் ஊழல் நடந்திருப்பதாக நடிகர் பூச்சி முருகன் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கிற்கு பிறகு நடிகர் சங்க கட்டட பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது. அதே சமயத்தில் நடிகர் சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் நடிகர்களுக்கு உதவும் விதத்திலான கட்டடங்கள் தான் கட்டப்பட வேண்டும் என்று விஷால் தலைமையிலான அணியினர் குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த பிரச்சனையில் சரத்குமார் தரப்பினரும் விஷால் தரப்பினரும் பகிரங்கமாக மோதி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அடுத்த மாதம் நடக்க இருக்கும் நடிகர் சங்கத்தின் தேர்தலில் முதன்முறையாக இளைஞர்கள் போட்டியிட முடிவு செய்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனே இருக்கக்கூடாது. நாங்க அந்த கட்டடம் பார்க்கணும், அதுக்காக நாங்க முயற்சி செய்வோம். வேற வழி இல்ல. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இப்போ எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. எலெக்ஷன் அறிவிச்சு எலெக்ஷன்ல நின்று, அதான் சொன்னேன், நின்று ஜெயிச்சு தான் நாங்க போராடணும்னு தான் அதுவும் நாங்க பாக்குறதுக்கு தயார். நடிகர் சங்கத்தின் தற்போதைய தலைவர் சரத்குமார் மற்றும் பொதுச் செயலாளர் ராதாரவி ஆகியோரும் அவர்களுடைய அணியினரும் மீண்டும் போட்டியிட இருக்கிறார்கள். தங்கள் அணிக்கான ஆதரவை திரட்டுவதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார் நடிகர் ராதாரவி. சமீபத்தில் மதுரையில் நாடக நடிகர்களை சந்தித்து ஆதரவு கேட்க சென்ற ராதாரவி இந்த முறையும் வெற்றி தங்களுக்குதான் என்று தெரிவித்திருக்கிறார். எப்ப தேர்தல் வச்சாலும் வெற்றி தான், அதை தவிர வேற தோல்வின்ற வார்த்தையே கிடையாது. 3000 சில்லற பேர் இருக்காங்க, 3000 சில்லற பேர் ஓட்டு போட்டா 3000 சில்லற ஓட்டும் எங்களுக்கு தான், அப்படித்தான் சொல்லுவேன் நான். நடிகர் சங்கத்தின் தலைமையில் மாற்றம் வர வேண்டும் என்று பல்வேறு மூத்த நடிகர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் நாடக நடிகர்களை வைத்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்து வருகிறார்கள். ஊழலற்ற ஒரு நல்ல அமைப்பு வேணும்னா விஷால் தலைமையிலேயோ அல்லது நம்முடைய நாசர் தலைமையிலேயோ யாரெல்லாம் சேர்றாங்களோ அவர்கள் பண்ண நடிகர் சங்கத்தோட எதிர்காலம் நன்றாக இருக்கும். ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதனால அவர்கள் போட்டியிடலாம். இளைஞர்கள் வரணும், இல்லை ரொம்ப அனுபவம் பெற்ற சீனியர்களும் இருக்கணும். அதை எப்படின்னா மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்ற மாபெரும் ஜாம்பவான்களால் உருவாக்கப்பட்ட நடிகர் சங்கம் தற்போது அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்கி வருவது வருத்தத்திற்குரிய விஷயமாக சினிமா துறையினரால் பார்க்கப்படுகிறது.